மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சி இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார். வணக்கம்மா, மகிழ்ச்சி. எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. ஆனா அதிமுகவிலே மிக பெரும் சலசலப்புகள் இருக்கு. அந்த வாகனத்துல நிக்கிற மாதிரி அவங்க யாரும் ஒற்றுமையா இல்லை. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அவர்கள் தான் இருப்பாரா, அதுக்கு ஆப்பு வைக்கிறாங்க உள்ளேயே அப்படின்னு பல பெயர்கள் அடிபடுது. முக்கியமா ஒரு பெயர் ரொம்ப நாளா அடிபட்டுக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது அதிமுகல? அந்த பேர் என்ன பேரு? முக்கியமா வேலுமணி அவருடைய பேரை சொல்றேன். அப்போ எஸ்பி வேலுமணி தன்னுடைய பீரியட்ல என்ன சொன்னார்னா, 50 ஆண்டுகளில் காணாத வளர்ச்சி உள்ளாட்சியில், அதாவது ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்களெல்லாம் தாண்டின ஒரு வளர்ச்சி எடப்பாடி ஆட்சியில் உள்ளாட்சித்துறையில் அவர் உருவாக்குனதா சொல்வார். ஸோ அவர் இது வரைக்கும் அதிமுக வரலாற்றில் 50 ஆண்டுகளில் பார்க்காத ஒரு ஹீரோ யாருன்னா அது எஸ்பி வேலுமணி தான். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லன் கம் ஹீரோ அவர். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்சி. சினிமாவில் நடிக்கிறதுக்காக வந்தார் அவர் சென்னைக்கு. சப்போஸ் நடிச்சிருந்தா வடிவேலுக்கு போட்டியாக வந்திருப்பாரோ என்னமோ தெரில எனக்கு. அவர் நடிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்தார். அதுக்கப்புறம் அரசியலுக்கு வராரு. அங்கே ஒரு எம்எல்ஏ இருக்கான், கேபி ராஜுன்னு. அந்த எம்எல்ஏவை போட்டு கொடுத்து சசிகலா டீம் கிட்ட குட் புக்ஸில் அவர் போகிறாரு. குட் புக்ஸில் போய் வராரு. இவர் சுகுணா பாளையம் பழனிசாமி வேலுமணி. சுகுணா மோட்டார்ஸ் நிறுவனத்தில் அவங்க அப்பா வேலை பார்க்குறாரு. அவங்க அம்மா ஒரு சத்துணவு அமைப்பாளர். எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அம்மாவும் அப்பாவும். அவங்க அப்பா ஒரு மில் ஒர்க்கர், அம்மா ஒரு சத்துணவு அமைப்பாளர். இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு 5 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். இன்னைக்கு அவர் மேலே இல்லாத கேஸே கிடையாது. ஏகப்பட்ட வழக்குகள் அவர் மேலே இருக்கு. உள்ளாட்சித்துறையில் டெண்டர் ஊழல், உள்ளாட்சித்துறை ஊழல், லைட்டு போட்டதில் ஊழல், கொசு மருந்து அடித்ததில் ஊழல், கொரோனா மருந்து கொடுத்ததில் ஊழல், அந்த ஊழல் இந்த ஊழல் சொல்லிட்டு அவர் மேலே இல்லாத வழக்குகளே இல்லை. அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கும் அவர் மேலே இருக்குது. தமிழக அரசு ஃபைல் பண்ண எஃப்ஐஆர்ஸ் இதெல்லாம் நம்ம சும்மா சொல்லலை, இதெல்லாமே அவர் பேரில் இருக்குது. ஒரு சாதாரண மில் ஒர்க்கரோட பையன், சத்துணவு அமைப்பாளராக இருந்தவங்களுடைய அம்மா, அவருக்கு அரசியல் அறிமுகமே எப்படின்னா அந்த இவர் ஏடிஎம்கேக்காரர் அவங்க அப்பா. அவங்க அம்மாவுக்கு வேலை வேணும்னும் போது அப்போது குழந்தை வேலுன்னு ஒருத்தர் அமைச்சராக இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு சிபாரிசு பண்ணி தான் அவர் அப்போது அந்த அம்மா ஒரு திருட்டு பையில் சிக்குது, எஸ்பி வேலுமணியுடைய அம்மா. அப்போது குழந்தை வேலு தான் காப்பாத்துறாரு. அதுதான் அவருக்கான அரசியல் அறிமுகம். சின்ன பையனா அம்மாவை காப்பாத்துறதுக்காக குழந்தை வேலு வீட்டுக்கு போனதாக தான் அவருடைய அரசியல் அறிமுகம். அப்படி தான் போகிறார். ஆனால் அந்த குழந்தை வேலு குடும்பத்தையே இன்னைக்கு நிர்மூலமாக்குற வேலையில் தான் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரசியல் அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏக்கு அசிஸ்டண்ட் ஆகி அந்த எம்எல்ஏவை போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் சசிகலாவுடைய குட் புக்ஸில் போயிட்டு ராவணன் ஒருத்தர் கோவையில் சசிகலாவுக்கு ஆளினாளாக இருந்தார். அவருடைய நம்பிக்கையை பெற்று அப்படியே அமைதிப்படை அமாவாசை பார்த்துருக்கீங்களா, சத்யராஜ், அதே தான் எஸ்பி வேலுமணி. அப்படியே வளர்ந்து எம்எல்ஏ ஆகி மாவட்ட செயலாளராகி ஒரு முறை மந்திரி பதவியிலேருந்து மந்திரியும் ஆயிடுறாரு. மந்திரி பதவியிலேருந்து ஜெயலலிதா தூக்குறாங்க. உண்டாயில் அந்த ஸ்கிராப்பு டெண்டரில் இவர் ஏதோ கரப்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை உண்டாயே சொல்லுது. அதில் தூக்குறாங்க. அப்போது இவர் பதவி இல்லாமல் தவிக்கிறாரு. அப்போது ஜெயா டிவி வேன் வருது, கோயம்புத்தூருக்கு இந்த அம்மா வராங்க.
அப்போ அந்த ஜேஆர் டிவி கேமராமேனோட ஒட்டிக்கின்னு தொங்கிக்கின்னு அப்படியே போய் அம்மாவை பார்க்குறாரு. அப்புறம் சசிகலாக்காக தான் அந்த உண்டாயில டாக்டர் வெங்கடேஷ்ன்றவருக்கு காசு கொடுக்கறதுக்காக தான் அந்த ஊழலை பண்ணுறாரு. அதனால சசிகலா வந்து காப்பாற்றி அவரை மறுபடியும் மந்திரியாக்கி அவர் வராரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளினாலா டெவலப் ஆகுறாரு. ஜெயலலிதாவோட மறைவுக்கு அப்புறம் டெவலப் ஆகிட்டு அவர் பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வராரு. அவரை வந்து பழனிசாமி வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக மாத்துறாரு. பழனிசாமி குடும்பத்தோட ரொம்ப நெருங்குறாரு. பழனிசாமியோடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இவரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. பழனிசாமியுடைய பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக விசுவாசியாக மாறுறாரு. அப்படியே இவர் வளர்றாரு. வளர்ந்து நிற்கிறாரு. நிற்கும்போது இப்போ அவருக்கு 50 வயசை தாண்டி இருக்காரு. இப்போ தான் 50 வயசை தாண்டி இருக்காரு அவர். இப்போ அவருக்கு என்ன ஆசைன்னா, நான் முதலமைச்சர் ஆகணும், நான் வந்து முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சராக நிற்கணும், எல்லாம் பண்ணணுன்றது இப்போ அவருடைய ஆசை. அப்போது அதுக்கு தடையாக நிற்கிறது யார்? பழனிசாமி வந்து முதலமைச்சர் வேட்பாளர், எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டார். பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறார். அப்போ அவரை காலி பண்ண என்ன பண்ணும்? பழனிசாமிக்கு எதிராக நிற்கிறவங்க எல்லாருக்கூடையும் சேரணும். அப்போ அவர் சேர்றது யார்? மறுபடியும் சசிகலா, மறுபடியும் ஓபிஎஸ், அவங்களெல்லாம் பழனிசாமி எதிரியாக்குறாரு. அவங்களோடலாம் இவர் சேர்றார். சேர்ந்து பழனிசாமி கூடவே இருந்து அவருக்கு எதிரியானவங்க இருக்காங்க கட்சிக்குள்ளேயே, அவங்கள எல்லாரையும் ஒரு அணி திரட்டுறாரு. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததுனால பிளான் பண்ணுறாரு, தொடர்ந்து பிளான் பண்ணுறாரு. அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்ததுனால தமிழ்நாடு முழுக்க இவரோட ஆட்களை போடுறாரு. இப்போ இங்கே பெஞ்சமின் ஒருத்தர் இருந்தார் திருவள்ளூரில், அவர் இவரோட ஆள். மொத்தம் 5 மாவட்ட செயலாளர்கள் சென்னையில் இருக்காங்க. ஸ்ரீநகர் சத்யா, ஆதி ராஜாராமு, ராஜேஷ், அதுக்கப்புறம் விருகை ரவி, இப்போ வெங்கடேஷ் பாபுன்னு ஒருத்தரை நீக்கிட்டாங்க. இவங்களை எல்லாரையும் கையில் எடுக்கிறார். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கையில் எடுக்கிறார். கோயம்புத்தூரில் ஜெயிச்ச 10 எம்எல்ஏக்களை ஜெயிக்க வைக்கிறார். இவர் ஃபுல்லாக காசு விநியோகம் பண்ணுறாரு. போலீஸை கையில் வச்சு போன எலெக்ஷனில் காசை விநியோகம் பண்ணுறாரு. 10 எம்எல்ஏக்களையும் இவர் ஜெயிக்க வைக்கிறார். அந்த 10 எம்எல்ஏக்களோட தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 25-26 எம்எல்ஏக்களை கையில் எடுத்துட்டார். இப்போ அவர் நினைச்சா எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, அவர் நினைச்சா எடப்பாடி பொதுச் செயலாளர் இல்லை, அவர் நினைச்சா எடப்பாடி முதல்வர் வேட்பாளர் இல்லை அப்படின்ற பொசிஷனுக்கு அவர் வர்றாரு. அதுக்காக அவர் கையில் எடுக்கிறது யாருன்னா ஆர்எஸ்எஸ், பிஜேபி எல்லாரையும் கையில் எடுக்கிறார். பியூஷ் கோயல், ஜக்கி வாசுதேவ், தொண்டாமுத்தூரில் ஆசிரமம் வச்சிருக்காரு ஜக்கி வாசுதேவ், அவரையும் கையில் எடுக்கிறார். இதெல்லாம் அப்படியே பாருங்க, அமைதிப்பட அமாவாசை வேலை. கையில் எடுக்கிறாரு. ஊடகங்களை கையில் எடுக்கிறாரு. ஒரு 100 யூடியூபர்ஸ் வந்து அவருக்காக ரெகுலராக பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 1 லட்சம் ரூபாய், இப்போவும் மாதம் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும். ஒரு யூடியூபர் வந்து வழக்கில் மாட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனார். அந்த வழக்கு செலவே ஒரு 3 கோடி ரூபாய் ஆச்சு. அந்த 3 கோடி ரூபாய் செலவையும் வேலுமணி ஏற்றுக்கிட்டார். அப்படியே ஆர்எஸ்எஸ், அப்படியே இந்த சமூக வலைத்தளங்கள், அப்படியே ப்ரெஸ்ஸு, அப்படியே எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவரால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சில ஆட்களில் நானும் ஒருத்தன். ரைட்டா? எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறாரு. எல்லாருக்கும் காசு 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 காசை போட்டு அடிக்கிறார். அடிச்சுட்டு இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்னா அவர் தான் எல்லாம், எடப்பாடி ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு எடப்பாடியை கொண்டு வர்றார். ஆர்எஸ்எஸ் விழாவில் இடையில வேலுமணி அவர்கள் கலந்துருந்தாரு. ஆர்எஸ்எஸ்ல பொறுப்பே அவருக்கு கொடுத்துருக்கிறதாகவும் ஒரு செய்தி வந்து உலா வருது. அது உண்மையா சார்? ஆர்எஸ்எஸ்ல அவர் வந்து ஆர்எஸ்எஸோட ஸ்லீப்பர் செல்லு. ஆர்எஸ்எஸ் விழாவை துவக்கி வச்ச தலவாய் சுந்தரத்தை கட்சியை விட்டு நீக்கினாரு எடப்பாடி. அதே ஆர்எஸ்எஸ் விழாவுக்கு போயிட்டு 1 கிலோ தங்க வேலை கொடுத்துட்டு வர்றாரு வேலுமணி. யாருக்கு? மோகன் பகவத்துக்கு. அதே மாதிரி ராஜ்நாத் சிங்குக்கு வந்து தஞ்சாவூர் தட்டு 10 கிலோ கொடுக்குறாரு தங்கத்திலே. அவங்க அண்ணன் வந்து கொடநாடு வழக்கில் குற்றவாளி. அவங்க அண்ணன் அன்பரசன் கொடநாடு வழக்கில் குற்றவாளி.
அப்போ யூஸ் பண்ண காரு யாரு காரு அப்படின்றது இஷ்யூ வருது. அப்போ ஐஜி ஒருத்தர் வந்து என்கொயரியே பண்றாரு வேலுமணிய. என் கார் தாங்க அவர் யூஸ் பண்ணாரு. கொடநாடு கொள்ளையில ஈடுபட்ட கார் வந்து அன்பரசனோட கார். கொடநாடு கேஸ்லயும் அவர் குற்றவாளி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நீங்க வந்து நீக்கமற ஊழல்னா அது வேலுமணி தான். அவ்வளோ ஊழல். கொரோனா பீரியட்லலாம் கொள்ளை. இந்த ஸ்ட்ரீட் லைட் போட்டாங்க பார்த்தீங்களா தமிழ்நாடு முழுக்க, அதுவே மிகப்பெரிய கொள்ளை. பெரிய ஊழல் வந்து பேசப்பட்டுச்சு. உள்ளாட்சித்துறையில் நடைபெறாத ஊழலே கிடையாது. மக்கள் செய்தி மையம்னு அன்பழகன் ஒரு பத்திரிகையாளர், அவர் வந்து வேலுமணிக்கு எதிராக பயங்கரமாக எழுதினாரு. அவரை காசு கொடுத்து செட் பண்ணாரு. அதையும் மீறி மீறி எழுதிட்டு இருந்தார். காசு நிறைய வேணும் வேணும் அவர் ஒரு பிளாக்மெயிலர் டிமாண்ட் பண்ணி எழுதிட்டு இருந்தார். சகிக்க முடியாத வேலுமணி என்ன பண்ணாரு, அந்த அன்பழகனை தூக்கி கூண்டாஸ்ல போட்டார். அவன் கூண்டாஸ்ல ஜெயிலே இருந்தான். மொத்தம் ஒரு 16 கேஸ் அவன் மேல போட்டாரு வேலுமணி. அந்த அன்பழகனோட சிஷியனா ஒருத்தன் வந்தான், இன்னொரு பிளாக்மெயிலர். அவன் செத்தப்புறம் அவன் இறந்துட்டான் ஹார்ட் அட்டாக்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக்மெயிலர் வந்தான். இப்போ கூட நீதிமன்றம் நீ பிளாக்மெயிலரு, நீ ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு கண்டிச்சிருக்காரு நீதிபதி வேல்முருகன். அந்த பிளாக்மெயிலர் வந்து வேலுமணிக்கு பெட்டாயிட்டான். இப்போ நீங்க வந்து அதாவது எல்லா விலானிக் கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த விலானிக் கேரக்டர்ஸோட அரசியல்ல இருக்க எல்லா விலானிக் கேரக்டர்ஸோட மிகப்பெரிய பொருத்தம் வந்து இந்த வேலுமணிக்கு தான் இருக்கு. இவரு தான் வந்து நீங்க உங்க வாயிலே சொன்னீங்க, எடப்பாடிக்கு எதிராக வந்து நிக்கிறாரு அவரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த பிரச்சார நேரங்கள் எல்லாம் எடப்பாடி அவர்களுக்கு உறுதுணையா தான் இருக்காரு. அமித்ஷா அவர்களை சந்திக்க போதும் சரி, இல்ல எந்த சந்திப்புகள்லயும் எடப்பாடி அவர்களுக்கு உற்ற தோழனா உடன் இருக்காரு. அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா அதிமுக பக்கங்கள்ல இருந்து சொல்லப்படுறது என்னன்னா, வெளியில இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றாங்க எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க. வேலுமணி அவர்களும் எடப்பாடி அவர்களும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்க சொல்றதெல்லாம் கதைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு லிமிட் அளவுக்கு இருக்கும். சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இடையே வந்து யாராவது சண்டை வரும், சசிகலாவை வந்து ஜெயலலிதா வீட்டை விட்டு வெளியேற்றுவாங்க அப்படின்னு யாராவது எதிர்பார்த்தாங்களா? அமிச்சாங்கல்ல. அந்த கட்டம் வரைக்கும் எலாஸ்டிக் லிமிட்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எலாஸ்டிக்கை இழுத்தீங்கன்னா கீஞ்சிரும். இந்த எலாஸ்டிக் லிமிட்டை நோக்கி தான் அந்த மோதல் போயிட்டு இருக்கு. வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் இடையே நடக்கூடிய மோதல். இப்போ வேலுமணி இவ்வளோ வேலையும் பண்றாரு. எம்எல்ஏக்கள் கூட்டம் போடுறாரு, மாவட்ட செயலாளர்கள் கிட்ட பேசுறாரு, கட்சி ஃபுல்லா போறாரு. முந்தா நாள் கூட ஜெயங்கொண்டம் போயிட்டு எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போறாரு. அங்க ஒருத்தரோட கல்யாணத்துக்கு வேலுமணி போறாரு. அந்த கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை. இவரே போய் உக்காந்துட்டு ஓஎஸ் மணியன், காமராஜ் எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு நான் தான் அடுத்த சிஎம், நான் தான் அடுத்த பொதுச் செயலாளர்னு அவங்க கிட்ட பேசுறாரு. ஓப்பனா பேசுறாரு. ஸோ அவர் வந்து ஓப்பனா அந்த வாரை டிக்ளேர் பண்றது பண்ணாதது, எடப்பாடிக்கும் வேலுமணிக்கு இடையில மோதல் வர்றது வராதது எல்லாம் வந்து பிஜேபி கையில இருக்கு. இல்ல பிஜேபி சிக்னல் பண்ணாங்கன்னா வேலுமணி அதிமுகவை உடைப்பார். அதனாலதான் எடப்பாடி திரும்ப திரும்ப சொல்றார், அதிமுகவை எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது. கொம்பன் யாருங்க? வேலுமணி. அமித்ஷா அவர்கள் முன்னாடி சொல்லும்போது எடப்பாடி தலைமையில அப்படின்னு சொல்றாரு, அதிமுக தலைமையிலன்னு சொன்னாரு. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி, முதல்வர் வேட்பாளரையே நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்றாரு அதிமுகல இருந்து. ஏன் இந்த மாற்றம்? அப்ப அதுல அதுக்கு முன்னாடி அந்த பேட்டியை கொடுக்கறதுக்கு முன்னாடி வேலுமணி, ஆதி ராஜாராம், அரக்கோணம் ரவி உட்பட நான் 5 பேர் போய் அமித்ஷாவை போய் பார்த்து பேசிட்ட அப்புறம் தான் அந்த பேட்டி வருது. அந்த பேட்டி வருது. ஸோ இவங்க போய் சொன்னப்புறம் தான் அமித்ஷா வந்து அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டெய்லியிலையும் வந்து நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. இது எல்லாமே வந்து தூண்டுதல் வந்து அண்ணன் வேலுமணி தான். ஓகே. முன்னாடி வந்து திடீர்னு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாரு முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை.
என்ன கேட்டா பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் 26ல அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு. அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டா அதுக்கு வந்து நான் எப்படி எங்க கட்சி தலைவர் சொல்வத நான் எப்படி மீறி பேச முடியும்? அமித்ஷா அவர்கள் பலமுறை சொல்லிட்டார். கூட்டணி ஆட்சிதான்னு. எடப்பாடி அவர்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னா போய் அமித்ஷா அவர்கள சந்திச்சு பேசிட்டு வரட்டும். ஆனா என் கட்சி தலைவர் சொல்வத தான் நான் சொல்லுவேன் கூட்டணி ஆட்சிதான். அப்படின்னு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் குடுக்குறாரு. கூட்டணி ஆட்சினா சாதாரண கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது. 2.5 வருஷம் பாஜக முதல்வர். முதல்வர் கூட ஏடிஎம்கே கிடையாது. 2.5 வருஷம் பாஜக முதல்வர். 2.5 வருஷம் ஏடிஎம்கே முதல்வர். 2.5 வருஷம் இதுவரைக்கும் வந்து இந்திய வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல பாஜக முதல்வர் ஆட்சி செஞ்சதே கிடையாது. பாஜக முதல்வர் ஆட்சி செய்வதற்கான தளத்தை வந்து உருவாக்கி கொடுக்கிறார் யாரு? வேலுமணி. 2.5 வருஷம் யாராவது முதல்வர், முருகனோ அண்ணாமலையோ யாராவது ஒருத்தர் முதல்வர், ரைட்டா? அது நிர்மலா சீதாராமனோ யாரோ ஒருத்தர் முதல்வர். அது முடிஞ்ச உடனே 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம் ஏடிஎம்கேல வேலுமணி முதல்வர். இதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க. பழனிசாமி அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? எல்லாமே தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் தான் கேட்டகாரிக்கலா சொல்றாரு, கூட்டணி ஆட்சி இல்லை. அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். ஆட்கள் முதலமைச்சர் வேட்பாளர் வேட்பாளர் அமைச்சர் வேட்பாளர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டாருல்ல, அதை மீறி மறு பேச்சே கிடையாது அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆமா, அதே அமித்ஷா தானே சொல்றாரு, முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் தானே சொல்றாரு. முன்னாடி சொன்னாரு, அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் யார் முதலமைச்சர்னு சொல்ல மாட்டேன்னு சொல்றது யாரை வச்சு சொல்றாரு? வேலுமணியை வச்சு தானே சொல்றாரு. அப்போ நீங்க வேலுமணி யாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும், எப்போ வெடிக்கும்ன்றத தெரிஞ்சுக்கணும். அது பாஜகவுடைய சிக்னலுக்காக வெடிக்குது. ஓகே. இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சுற்றுப்பயணம் போறாரு. திமுகவை நோக்கி பல கடுமையான வாதங்களை வைக்கிறாரு. முதல்வர் கூட பதில் சொல்றாரு. இந்த மாதிரி ரொம்ப தீவிரமா பிரச்சாரத்தையே ஆரம்பிச்ச மாதிரி போயிட்டு இருக்காரு. அவரையா மாற்றிடுவாங்க? அதுக்காக தான் ஒரு பிரச்சாரமே போயிருக்காரு. நான் வந்து இப்போ கட்சியில பிரச்சனை இருக்கு, வேலுமணி பிரச்சனை இருக்கு, சசிகலா பிரச்சனை இருக்கு, ஓபிஎஸ் பிரச்சனை இருக்கு, மற்றும் பல கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. யார் எப்படி சேருவானே தெரியல. அதிமுக பிஜேபி காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுமானே தெரியல. ஃபீல்டில் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படியா இருக்கும்போது அவர் பிரச்சார பயணத்தை அறிவித்தார். அதுவும் அமித்ஷா வந்து தமிழகத்துக்கு வர தேதிகளில் அறிவிச்சு அவர் போகிறாரு. போகும்போது என்ன சொல்கிறாங்க, பிஜேபி முதல்ல பட்ஜ் ஆகுது. அதுக்கு பிரச்சாரம் துவக்கிறதுக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் ஒரு பொதுக்கூட்டம் பேசுகிறார். அப்பா எந்த கும்பனாலையும் அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்றார். அந்த கூட்டத்துக்கு எஸ்பி வேலுமணி வரல. சிவி சண்முகம் பக்கத்தில், உளுந்தூர்பேட்டைக்கும் விழுப்புரத்துக்கும் எவ்வளோ தொலைவு, சிவி சண்முகம் வரல, ரைட்டுங்களா? தங்கமணி வரல, பக்கத்தில் தானே, அவரும் வரல. யாருமே வரல. எடப்பாடி மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் அந்த பிரச்சார பயணத்தை லான்ச் பண்ணும்போது எல்லாரும் வந்துடுறாங்க, ரைட்டா? அதே எஸ்பி வேலுமணி வந்துடுறாரு. கோவையில் தான் லான்ச் பண்ணுறாரு, எஸ்பி வேலுமணி வந்துடுறாரு. வந்ததோடு மட்டும் இல்லை, அவர் அதாவது எடப்பாடி வேற யாரை சந்திக்கிறான்னு சொல்லிட்டு எடப்பாடி ரூம் போட்ட ஹோட்டல்லையே, அவர் கோவைக்காரர் தானே, வீட்டுக்கு போயிடலாம்ல நைட்டு, வீட்டுக்கெல்லாம் போல, அங்கேயே படுத்து எடப்பாடி ரூமுக்கு பக்கத்துலேயே படுத்து தேவடு காத்திருந்தாரு. எடப்பாடிக்கு Z+ செக்யூரிட்டி. Z+ செக்யூரிட்டினா அவரோட மூமெண்ட் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுவாங்க. யார் வாட்ச் பண்ணுவான்? சென்ட்ரல் கவர்மெண்ட் வாட்ச் பண்ணும். அவர் ஒரு யூடியூப் பார்க்கணுன்னா கூட எடப்பாடியால் தனியாக பார்க்க முடியாது. ரூமில் 2 பேரும் வந்து உட்காந்துருவானுங்க செக்யூரிட்டி. அப்படிதான், அதுதான் Z+ வந்து உட்காந்துருவானுங்க. அதெல்லாம் கவலையே பட மாட்டான், வெக்கலாம் படவே மாட்டான். பெண்களாக இருந்தால் இன்னும் ரொம்ப கஷ்டம் அது Z+ ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்திரா காந்தி மாதிரி இருக்கவங்களாம் கஷ்டம், சோனியா காந்தி மாதிரி இருக்கவங்களாம் கஷ்டம். ஏன்னா ப்ரைவசியே இருக்காது உங்களுக்கு. நோ, யூ ஆர் நாட் அ ப்ரைவேட் பர்சன். when you come under Z+, you are not a private person. Z+ போட்டு அவரை வாட்ச் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் வேலுமணி வந்து அங்கேயே படுத்து தூங்கின்னு
யாராவது வந்து ஏதாவது அவரை பற்றி தப்பாக போட்டு கொடுத்துருவாங்க, தப்பாக இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போட்டு அந்த பிரச்சார பயணத்தை பண்ணுறாரு. பிரச்சார பயணத்தை நல்லா ஆர்கனைஸ் ஆகுது. பிரச்சார பயணம் சாதாரணமாக இல்லை, நல்லா ஆர்கனைஸ் ஆகுது, நல்ல கூட்டம் வருது. இவர் உற்சாகமாயிடுறாரு. இவர் அந்த கோவில் மேட்டர்லாம் பேசுகிறாரு, அறநிலையத்துறை விஷயம்லாம் பேசுகிறார். மறுநாள் பல்ட்டி அடிக்கிறார், பல்ட்டி பழனிசாமியாக மாறுறாரு, இதெல்லாம் பேசுகிறாரு அவர். ஸோ இந்த பிரச்சார பயணம் என்பது வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து விழுப்புரத்துக்கு வர்றாரு. விழுப்புரத்தில் கூட்டமே இல்லை. சிவி சண்முகம் அண்ணன் ராதாவை கூப்பிட்டு திட்டிட்டு கடலூருக்கு போகிறார். கடலூரில் பிரம்மாண்டமான கூட்டம். எம்சி சம்பத்தும் சத்யா பன்னீர்செல்வமும் பயங்கரமாக கூட்டம். அதாவது என்ன சொல்லிட்டாருன்னா, யார் கூட்டம் கூட்டலையோ அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கிடையாதுன்ட்டார். ரைட்டா? அப்போது இது மூலமாக எடப்பாடி என்ன ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா, கட்சி நான் தான், இன்னும் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. பாஜகவாலெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சார பயணத்தை ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ரைட்டா? அதில் அவர் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது யாருன்னா, இந்த பூத் கமிட்டி போட்டாங்க இல்லையா, பாக அமைப்பாளர்கள். இப்போ உளுந்தூர்பேட்டையில் கூட பேசும்போது சொல்லுவார் 577 பாக அமைப்பாளர்கள்னுவார். அந்த மாதிரிலாம் பேசுவார் அவர். ஸோ அந்த பாக அமைப்பாளர் பூத் கமிட்டி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறார். ஏன்னா ஒன்றிணைவோம் வாழ ஸ்டாலின் வந்து அரசையும் இறக்கி விடுறாரு. ஸ்டாலின் திட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களுடன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அரசை முழுக்க இறக்கி விடுறாரு. இன்னைக்கெல்லாம் எங்கள் ஏரியாலெல்லாம் வந்து கார்ப்பரேஷன் ஊழியர்கள் வந்து உங்கள் குறை என்ன, உங்கள் குறை என்ன அப்படின்னு வீடு வீடாக கேட்குறாங்க, உங்களுடன் நான். ரைட்டா? அது இல்லாமல் வந்து ஸ்டாலின் வந்து ஒருங்கிணைவோம் மெம்பர்ஷிப்பு, அது டிஎம்கே, இது வந்து கவர்மெண்ட்டு ஃபுல் ஃப்ளெஜ்ல இறங்கி விட்டுருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக இறக்கி விடுறாங்க. எடப்பாடி அவர்கள் கேட்டாரு, உங்களுடன் நான்னா அப்ப என்ன இத்தனை நாளா மக்கள் விட்டு எங்க போயிருந்தாரு, ஒத்துக்கிறாரா, மக்களை பார்க்கல, மக்களோட இல்லைன்னு ஒத்துக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ எடப்பாடி கொஞ்சம் விவரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ரகாம் லிங்கன்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லா பேசுறாரு இப்போ. அப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிட்டாங்க. யாரு? டிஎம்கே கம்ப்ளீட்டா. ஒரு லூப் ஹோல் கூட பெண் அமைப்பும் ஐடி விங்கும் டிஎம்கேவும் அவங்க வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவேட் பண்ணோன்னா ஏடிஎம்கேக்கு வேற வழியே கிடையாது. இன்னொரு சைடில் விஜய் மாநாடு, ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறம் அவரோட பிரச்சார பயணமும் இருக்கு. தாவேக்கா ஆகஸ்ட்னு சொன்னாங்க. சரி, செப்டம்பர் இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விஜய் ஒரு ஸ்டாரு, அவர் போனால் என்ன ஆகும்? சும்மா பார்க்கவே அவ்வளோ ஜனம் வந்து 50-60 பேர். அது விஜய் கூட்டம்னாலே ஒரு 100 பேர் மயங்கி விழுவாங்க, தண்ணி கிடைக்காது. அதுக்கு காம்பீட் பண்ணுற அளவுக்கான ஒரு ஸ்டேஜில் ஒரு மூமெண்ட்டை வந்து எடப்பாடி கிரியேட் பண்ணி கொண்டு போகிறார். அந்த பயணத்தில் அவர் ஓபிஎஸ் அடிக்கிறார், சசிகலாவை அடிக்கிறார், ரைட்டா, வேலுமணியை அடிக்கிறார். அவர் ஒரு மாவட்ட செயலாளரை சென்னையில் மாற்றிட்டார், வெங்கடேஷ் பாபுன்றவரை மாற்றி விஎஸ் பாபுவை போட்டிருக்கார். மாதிரி நிர்வாக ரீதியாகவும் அடிக்கிறார், இப்படியும் அடிக்கிறாரு, இந்த கேம்பெயின்லேயும் அடிக்கிறாரு, எல்லாத்துலேயுமே அடித்து ஃபீல்டில் வந்து நான் தான் அப்படின்றத ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதை வந்து பிஜேபி எப்படி ரிசீவ் பண்ண போகுது அப்படின்றது தான் பிரச்சனை. பிஜேபி ஒரு 60-70 சீட்டு கேட்குது இப்போது. ஓபிஎஸ் சசிகலாவிலையா சேர்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு 60-70 சீட்டு கொடுங்கன்ற. இவங்க அவ்வளோதான் சீட்டு கொடுக்க ஏடிஎம்கே தயாராக இல்லை. அப்போது எடப்பாடியை மிரட்டணுன்னா யாரை வச்சு மிரட்டணும்? வேலுமணியை வச்சு, ஓபிஎஸ்ஸை வச்சு, சசிகலாவை வச்சு, இவங்கள வச்சுலாம் மிரட்டணும். இப்போ வேலுமணியும் சசிகலா ஓபிஎஸ் மாதிரி ஒரு ஆள் ஆகிட்டார். அவர் ஏடிஎம்கேல இருக்காரு, இன்னும் இருக்காரு, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆளாக மாறிட்டார். அவர் கட்சிக்கு விரோதமான ஒரு ஆள், எடப்பாடியோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற அடிப்படையில் சுகுணாபாளையம் வேலுமணி, சுகுணாபாளையம் பழனிசாமி வேலுமணி வந்து இப்போ அப்படி ஆயிட்டார். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு இடையில
ஒரு மாபெரும் கட்சி வந்து எங்க கூட்டணியில வந்து சேர போறாங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. எந்த மாபெரும் கட்சி வந்து அதிமுகவோட போய் சேர போறாங்க கூட்டணியில? விஜய் கூட சொல்றாரு, காங்கிரஸ் வந்து எங்க அணிக்கு வந்துரும். இந்த காமராஜர் சர்ச்சை ஓடுது இல்லையா? பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதனால காங்கிரஸ் வந்து எங்க அணிக்குள்ள வந்துரும் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்காங்க. போன போன தடவ பில்டப் குடுத்தாங்க இல்லையா? காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கேக்கு வந்துரும். விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏடிஎம்கே ஃப்ரண்ட்டுக்கு வந்துரும் அப்படின்னு. இப்ப பிஜேபி இருக்கிறனால யார் வர முடியும்? எந்த கட்சியும் வர முடியாது. பிஜேபி இருக்கிற வரைக்கும் எந்த கட்சியும் உள்ள வராது. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து விசிக பிளஸ் சிபிஎம். ம். இத மறுத்துட்டாங்களே. அழைப்பு குடுத்தாரு. எடப்பாடி அவர்கள் அழைப்பே குடுத்துட்டாரு. 2 பேரும் உடனே மறுப்பே குடுத்துட்டாங்களே. நடக்காது அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் அழைப்பு குடுக்குறாரு அப்படிங்கிற மாரி திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. அரசியல்ல நடக்காதுன்னா நடக்கும். நடக்கும்னா நடக்காது. நடக்காதுன்னு தெரிஞ்சு ஏன் மீண்டும் மீண்டும் அழைப்பு குடுக்குறாருன்னு கேட்கிறாரு திருமாவளவன் அவர்கள். அப்போ போறாரு. ஏங்க ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு கல்யாண ப்ரப்போசலோ ஏதோ ஒரு லவ் ப்ரப்போசல்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு சம்மதம் இல்லாமலாம் அவன் போய் ஒரு லவ் ப்ரப்போசல் குடுப்பான். ஏதோ ஒரு வகையில சம்மந்தம் இருக்குல்ல. ரீதியிலான கூட்டணியில இருக்கோம். பாஜகவும், பாமகவும் இருக்க கூட்டணியில நாங்க என்றைக்குமே அங்கம் வகிக்க மாட்டோம்னு திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசுறாரு. எங்க அத்தை மகன் அத்தை பொண்ணு சார் அது. எங்க அத்தை மாமன் சார் நானு. எங்களுக்குள்ள உறவு முறையா நாங்க வந்து அத்தை பொண்ணு, அத்தை பையனை தான் சார் கல்யாணம் பண்ணுவோம். ஆனா சில டைம் கல்யாணம் சாதியை தாண்டி மதத்தை தாண்டி நடக்கும்ல. நேரையில கூட ஸ்டாலின் அவர்களை வச்சுட்டு திருமா அவர்கள் பேசுறாரு. விசிக சார்பாக 25% வாக்குகள் வந்து குவியும் அப்படின்னு. நீங்க வாங்குற 4 ஓட்டுல 1 ஓட்டு என் ஓட்டு. நீங்க 100 ஓட்டு வாங்குனீங்கன்னா 25% எந்து, 4 ஓட்டுல வந்து எந்து. நான் திருமாவளவனுடைய இன்டெகிரிட்டி எல்லாம் கொஸ்டின் பண்ணல. பட் எதிர்முகாம்கள் வந்து காய்ச்ச மரத்துல தானே கல்லடி படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்தான் அவங்க ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ பாமக வந்து 2 துண்டா இருக்கு. இப்போ பேட்சப் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில பெரிய அளவுக்கு ஒரு பேட்சப் ஒர்க் நடக்குது. அப்பா கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிந்த ஒருவர் தான் ஒட்டு கேட்கும் கருவியை வச்சாரு அப்படின்னு அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவருக்கு தெரிந்த ஒருவர்னா யாரு? அன்புமணி மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அன்புமணியை போலீஸ் விசாரிக்க இருக்குது. அந்த சூழ்நிலையில் 2 பேரும் சேருவதற்கான வாய்ப்புகளை அம்மா சரஸ்வதி அம்மா போயிட்டு உட்காந்து சந்திச்சுட்டு வந்தாங்க. நீங்கள் கூட நிறைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்து அதில் போட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ பேட்சப் நடக்குது. இந்த பேட்சப்பில் வந்து இப்போ அன்புமணி வந்து கூட்டணி அரசு தான், கூட்டணி ஆட்சியில் பங்கேற்போம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னும் போது அவருடைய ஏம் வந்து விஜய் கூட்டணியை நோக்கி இருக்கா இல்ல பாஜக கூட்டணியை நோக்கி? முரண் அடுத்த 10 நிமிஷம் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அது அவருடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட கருத்து அப்படின்ட்டாரு. அது இப்ப சொல்லுவாரு, நாளைக்கு எப்படி சொல்லுவாருன்னு இருக்குல்ல. அதிமுக தரப்புல இருந்து உடனே வந்து எங்க கூட்டணியில பாமக இல்லைன்னு எடப்பாடி அவர்கள் அறிவிக்கிறாரு. உடனுக்குடனே ரியாக்ஷன் வந்துருச்சு எல்லா இடத்துல. அதெல்லாம் வரும் மேடம். இப்போ இன்னும் ஜனவரி மாசம்தான் மேடம் இந்த கூட்டணிகள் எல்லாமே இருக்கும். திமுகவில் அப்படியே இருந்த கூட்டணிகள் அப்படியே அதிமுகவுக்கு வந்ததும், அதிமுகவில் இருந்த கூட்டணிகள் அப்படியே திமுகவுக்கு போனதும் எல்லாம் வரலாறு கண்டிருக்கு. ரைட்டுங்களா? அது மாதிரி நிறைய இருக்கு. அண்ணாமலை அவர்களை வச்சு மீண்டும் ஒரு அழுத்தம் கொடுக்க பாக்குறதா பாஜக? அண்ணாமலை அழுத்தத்துக்கான ஆள் இல்லை. அண்ணாமலையை கூப்பிட்டு பாஜக என்ன சொல்லிச்சுன்னா, நீ போய் போட்டி போடு சட்டமன்றத்துல. முருகன் வந்து அவினாசி தொகுதியில போட்டி போடுறாரு. தமிழிசை வந்து மயிலாப்பூர் தொகுதியில போட்டி போடுறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எச் ராஜா காரைக்குடியில போட்டி போடுறாரு. ரைட்டுங்களா? இவர் வந்து கோவையில போட்டி போடுறாரு. கோவையில வானதி நிக்க போதா இல்லை அண்ணாமலை நிக்க போறாதா ஒரு சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் நீங்க போயிட்டு இவர் சொன்னாரு அண்ணாமலை, என்னை தோக்கடிச்சிட்டாங்க, இல்லாட்டி நான் எம்பி ஆயிருப்பேன் அப்படின்னு. 25 எம்பி ஆவேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் போன தேர்தலை சந்திச்சார் அண்ணாமலை. 25ல் 0வில் போயிடுச்சு. அதனால தான் அண்ணாமலையை கண்டுக்காம இருக்காங்க. இந்த முறை நீ சட்டமன்றத்தில்
போட்டி போட்டு ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காம நீ வந்து இவ்வளோ வாய் சவடால் விட்டுக்கிட்டு திரியிறன்னு பிஜேபி கிட்டத்தட்ட எட்டி உதைக்கிற மாதிரி உதைச்சி தள்ளிடுச்சு அண்ணாமலையை. ஸோ அண்ணாமலை வந்து அங்கே தான் அண்ணாமலையை வச்சுலாம் பிஜேபி வந்து ஏடிஎம்கேக்குள்ளெல்லாம் ப்ரெஷர் பண்ண முடியாது. ஏடிஎம்கேக்குள்ளே பிஜேபி ப்ரெஷர் பண்ணணுன்னா ஒரே ஆள், நம்பகமான ஆள் நம்ம அமாவாசை தான். அது நம்ம எஸ்பி வேலுமணி தான். விஜய் அவர்களுடைய 2வது மாநில மாநாடு அறிவிச்சிருக்காரு. தமிழகத்தினுடைய அரசியல்ல முதன்மை சக்தியாக இருக்கக்கூடிய தாவைக்காவின் 2வது மாநாடு குறித்த அறிவிப்பை விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த 2வது மாநாடு வரைக்கும் தாவைக்கா சாதிச்சது என்ன? தாவைக்கா சாதிச்சதுன்னா மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அதுதான் ஒரு விஷயம். தாவைக்கா சாதிச்சது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டோட்டலா திமுக அதிமுக அல்லாத, ரெண்டுமே அல்லாத ஒரு கேப் என்பது இருந்தது. அந்த கேப்ல வந்து சீமான் போன்றவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சீமானு பாஜகலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பெல்லாம் ஒட்டுமொத்தமாக வழிச்சு கையில் எடுத்தது தான் தாவேக்காவுடைய சாதனை. அந்த கேப் வந்து எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒரு 15% ஓட்டு. அது தமாக ஆரம்பித்தார் இல்லையா, தமாக ஆரம்பிக்கும் போது கூட அந்த லிவரேஜில் இருந்தால் காங்கிரஸ் ஒரு முறை தனித்து போட்டிட்டது. அப்போ எந்த லிவரேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவீங்கன்னு கருப்பையா மூப்பனாரை கேட்கும்போது 15% அந்த லிவரேஜ் வந்து அவங்களுக்கு இருந்தது. இப்போ ஏடிஎம்கே 30%, மற்றவங்க இப்போ டிஎம்கே 35, 37, 40, ஏடிஎம்கே வந்து 37, அந்த ஒரு 3%, 4%, 1% டிஃப்ரென்ஸில் தான் இந்த வெற்றி. இதுதான் வந்து அரசியல் அரித்மெட்டிக். இந்த அரசியல் அரித்மெட்டிக்கில் திமுகவும் அதிமுகவும் இல்லாத ஒரு சக்தி வரணுன்ற ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து இருக்கும், பெரிய அளவுக்கு இருக்கும். அது வந்து ஒரு 15%. அந்த 15% வந்து 8.3% வந்து சீமான் அள்ளிக்கிட்டு இருந்தார். அது இல்லாமல் இப்போ இவர் அண்ணாமலை அவர் வந்து ஒரு கூட்டணி மாதிரி இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி பாமக, அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செட்டப்பை கொண்டு வந்து அந்த இதில் வந்து ஒரு 18.1%க்கு அவர் போனார். ஸோ இந்த 8.3யும் 18.1ம் எவ்வளோ ஆகுது, ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 26% கிட்டத்தட்ட வரும், ரைட்டுங்களா? இந்த 26% ஓட்டு இருக்கு இல்லையா, இந்த சங்கு தான் விஜயோடைய டார்கெட்டு. விஜயோட டார்கெட்டில் அந்த சங்குக்குள்ளே இந்த 1 இயரில் அவர் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டார். அதில் வந்து சீமானோட ஓட்டு கரையும், ரைட்டுங்களா? இப்போது நீங்கள் வந்து விடுதலை விசிகாக்கு ஓட்டு போடுறவங்களும் சரி, சிபிஎம் சிபிஐக்கு ஓட்டு போடுறவங்களும் சரி, எம்டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்களும் சரி, யாருமே சரி, அதர் தென் டிஎம்கே ஏடிஎம்கேவுடைய தொண்டர்கள், கேடர்கள், அனுதாபிகள், இவங்க எல்லாருமே வந்து இந்த 15%க்குள்ளே வருவாங்க. இந்த 15%ல் ஒரு மேஜர் சங்கை வந்து அப்ரூவ் பண்ணுறதுக்கான தகுதியை வந்து தாவேகா பெற்றிருக்கு. இதுதான் 1 இயர் சாதனை. ஓகே, நம்ம இந்த தாவேகாவுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நேற்று முன்தினம் ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு ஆழ்வார்பேட்டை காவல் நிலையத்துல. எனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த திடீர் கம்ப்ளைண்ட், என்ன நடந்துச்சு? அது பொய்ங்க. அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா அவங்க மாமனாருக்கும் அவருக்கும் இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. மார்ட்டினுக்கும் அவருக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபேமிலி டிஸ்பியூட் அவருக்கு இருக்குது. மனைவி அவர் கூட இல்லைன்னு கூட சொன்னாங்க. அந்த டிஸ்பியூட்டில் வேணால் யாராவது ஆட்டோவில் வந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, அவ்வளோதானே தவிர வேற இல்லை. இவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அமர் பிரசாத் ரெட்டின்னு. அவரும் அதே மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுப்பார், எனக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, 2 ரெட்டிங்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அது வந்து ஒரு பொய் கம்ப்ளைண்ட். இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து அவர் போய் கவர்னர்கிட்ட கேட்டு எழுதி வாங்கினது. அது
கவர்னரை போய் சந்தித்து பார்த்து எனக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரிகிட்ட கேட்டு அவங்க வந்து கவர்னர் டெல்லிக்கு பேசி, கவர்னர் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரு கவர்னர் பேசி வாங்கி கவர்னர் கொடுத்த செக்யூரிட்டி தான். கவர்னரை சந்திச்சாரு. ஆமாம், அதுக்காக தான் விஜய் சந்திச்சு. இல்லாட்டி திடீர்னு விஜய் எதுக்கு போய் கவர்னர் சந்திக்க? அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட அந்த அதெல்லாம் அதெல்லாம் சொன்னாரு. அப்படிதான் சொல்லுவார். ஆனால் சந்திச்சது இதுதான். நீங்கள் பாருங்க, கவர்னரை சந்திச்சு ஒரு வாரத்தில் அவருக்கு Y+ வந்துச்சு. அந்த மாதிரி Y+ வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு கொடுக்க வேண்டிய தேவைலாம் கிடையாது. அதெல்லாம் வேற, என்டையர்லி வேற. அவருக்கு என்ன ஒர்க்குங்க அங்கே? ஒன்றுமே இல்லைங்க. ஆதவ் அர்ஜுன் இப்போ ஆதவ் அர்ஜுனாவுக்கு அங்க என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாவேக்காவுக்கு போனதுல இருந்து அவருடைய செயல்பாடுகள் டோட்டலா அங்கே வந்து ஜான் ஆரோக்கியம் தாங்க கிங் பின்னு, வியூக அமைப்பாளர். அவர் சொல்லக்கூடிய வேலைகளை இவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்னு வச்சிருக்காரு. அதில் அவர் சவுக்கு சங்கரோடலாம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சு, வாய்ஸ் ஆஃப் காமன் தான் சவுக்கு சங்கர் நிறைய பேரை ப்ரமோட் பண்ணுது. ஓகே, அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுற வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது மாதிரி நிறைய ஒரு யூடியூபர்ஸ் செட் இருக்குது. அது இவர் காசு கொடுத்து வச்சுருக்காரு. யார்? நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி காசு கொடுத்து வச்சுருக்காரு. அதில் இப்போ ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு இருந்தார், ஆதவ் அர்ஜுன் மாதிரிலாம் வருமா அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். இப்போ அவர் விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டார். காசு தான். ஸோ இந்த காசை வச்சு யூடியூபர்ஸுக்கோட விளையாடுறது, அந்த வேலையை தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி பண்ண. வேற ஒரு வேலையும் கிடையாது அவருக்கு. ஏதாவது ஒரு இயக்கம், மாநாடு கீநாடுன்னா காசு கொடுப்பாரு அவரு. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்னு போயிருக்காரு. அப்ப அவங்க அவருடைய தேர்தல் தொடர்பான வியூகங்கள் அமைப்பது, தேர்தலுக்கு இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இப்படிதான் வேட்பாளர்களை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு தீவிரமான ஒரு பொறுப்புக்கான ஒரு டைட்டிலா தான் அது இருக்கு, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். அங்க வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியத்தை மீறி எதுவும் இல்லைங்க. புசி ஆனந்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 84, 76, 79ன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர். ரைட்டுங்களா? புசி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு விஐபி பாஸ் கொடுக்குறாங்க, இல்லை பொறுப்பு போடுறாங்கன்னா துட்டு வாங்குவார் அவர். இதுதான் புசி ஆனந்த். காசு கலெக்ட் பண்ணுறது தான் அவரோட வேலை. அதுதான் அவர். அதோட முடிஞ்சு போச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் ஈஸியா கடந்து போக முடியுதே சார். ஏன்னா முதல் மாநாடு மேடையிலேயே விஜய் சொன்னது என்ன அப்படின்னா, நான் ஆணு கத்திக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு சாதாரண அரசியல்வாதியா நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு ஊழலை ஒழிக்கணும், ஊழல் பண்ணி தமிழ்நாட்டையே அழிச்சிட்டாங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, தாவேக்கா ஆட்சிக்கு வரணும், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு பல விஷயங்கள விஜய் அவர்கள் வந்து அறிக்கையா கொடுத்திருக்காரு. அப்போ அந்த கட்சியிலே இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏங்க 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, ஃபுல்லாக ஒயிட்டா வாங்குறாரு, பிளாக்காக தான் வாங்குறாரு. அதை மெயின்டைன் பண்ணுறது தான் அந்த ஆடிட்டர் வெங்கட்ராமன். அவர் பிராமின், ஆர்எஸ்எஸ்காரரு. அவர் வந்து நிர்மலா சீதாராமனோட தொடர்பில், பிஜேபி தொடர்புலலாம் இருக்கார். அதை வச்சு தான் அந்த கருப்பு பணத்தை மேனேஜ் பண்ணுறாங்க. என்ன தான் விஜய் கட்சிக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் இல்லைன்னாலும் பிஜேபி சொல்கிறத விஜய் நிறைவேற்றுவாங்க. ரைட்டுங்களா? விஜய் சொல்கிறத பிஜேபி கேட்கும். Y+ யார் சொல்லி கேட்டாங்க? விஜய் சொன்னதை பிஜேபி கேட்டுதா இல்லையா? Y+ கிடைச்சதா இல்லையா அவருக்கு? அவருக்கு என்ன பாதுகாப்பு த்ரெட் இருந்தது? ஒன்றும் கிடையாது. 20 பவுன்சர் 30 பவுன்சர் வச்சுக்கின்னு சீமான் சுத்திக்கிட்டு இருக்க. அங்க போற தொண்டர்களுக்கு பாதிப்பு வருது. ரைட்டுங்களா? ஒவ்வொரு தொண்டர்கள் மட்டும் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்களே அவனுக்கு மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அவங்க லெவலில். ஸோ விஜய் சொல்கிறத பிஜேபி கேட்கும், பிஜேபி சொல்கிறத விஜய் கேட்பார். இதுதாங்க. அப்போ கருப்பு பணம் வந்து வாங்கும்போதே ஊழல் வந்துடுச்சுங்க. ரைட்டுங்களா? பிஜேபி வந்து விஜய்க்கு கொள்கை எதிரி, எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்சிருக்காரு. கொள்கை எதிரி ரைட்டுங்க. கொள்கை எதிரி கிட்ட இருந்து பாதுகாப்பு மட்டும் வாங்கிப்பீங்களா? கொள்கை எதிரிங்க, பாதுகாப்பு மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்களா? கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குறாரு சார். அதான். யார் கவர்மெண்ட்? மத்திய அரசு. யாரு மத்திய அரசு? மத்திய அரசு தான். பாஜக, திமுக அப்படின்னு பார்க்க கூடாது. அரசு மத்திய அரசு. யார் பிரதமர்? மோடி அவர்கள். எந்த கட்சி? பாஜக. நீங்க உங்க வாயிலே வந்துருச்சா? பாஜக கிட்ட தானே வாங்கியிருக்காரு. யாரு கவர்னரு?
அவரு ஆர்.என். ரவி. அவர் எந்த கட்சி சார்பா அவரு பாஜக ஆதரவாளர் தானே அவரு. பாஜகவில் ஆர்எஸ்எஸ் ரைட்டா. நமஸ்தே சதா வச்சலே மாத்ருபூமி சதா இந்து தேசம், இதுதான் ஆர்.என். ரவி. ஸோ அங்கே கொள்கை எதிரின்னா அங்கே வாங்க முடியுமா? சரி, சீமான் வந்து பெரியாரை திட்டுறாரு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க சீமானை விமர்சிச்சிங்களா? விமர்சிக்கல. ஏன்? சீமானையும் விமர்சிக்கல, பாஜகவையும் விமர்சிக்கல. ஏன்னா முருகன் மாநாட்டிலே அந்த சம்பவம் நடந்துச்சு. பெரியார் அண்ணாவை வந்து விமர்சிக்கக்கூடிய சம்பவம் நடந்துச்சு. இந்த செயற்குழு கூட்டத்துல தீர்மானங்கள் வாசிக்கும் போது அதுக்கு ஒரு தீர்மானத்தை வாசிந்தாங்க, கண்டனம் தெரிவிச்சு. அவ்வளவுதான். என் புருஷனும் வேலைக்கு போறான்ற கதை தான் அது. அவர் வேலைக்கு போறாரா பார்க்குக்கு போறாரான்னு பின்னாடி போய் தான் பார்க்கணும். இவ்வளவுதான். ரைட்டா. இதுதான் கொள்கை எதிரி, இதுதான் பெரியார் விமர்சனம். என்ன விஷயம்னா, ஜான் ஆரோக்கியம் வந்து பாமக ப்ளஸ் சீமானோட ரொம்ப க்ளோஸ். அவங்க 2 பேரையும் கூட்டணிக்கு கொண்டு வரணுன்றது ஜான் ஆரோக்கியத்தோட வியூகம். அவர் தான் வியூகம் அமைச்சு போயிட்டுருக்காரு. தவிர இதில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு என்ன வேலை? தேர்தல் வியூக அமைப்பாளராக அவருக்கு ஒன்றும் இல்லை. இவர் சொல்கிறத வந்து அந்த யூடியூப் ஆட்கள், இவர் காசு கொடுத்து வச்சுருக்க யூடியூப் ஆட்களுக்கு காசு கொடுத்து பே பண்ணி பல வேலைகளை செய்கிறதுக்கு தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை தவிர இதில் என்ன அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு? இதில் என்ன பிரச்சனை? வேணால் மாமனார் எதுனா ஆளகியில் அமைச்சு இது பண்ணாருன்னு தெரியல. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸு. அதில் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க எதனால இவர் சொல்கிறாருன்னு. அவருக்கெல்லாம் வந்து எந்த கன்மேனும் கொடுக்குற மாதிரி திமுக அரசு பாயாச அரசு, பாசிஸ்ட் அரசு வந்து கொடுத்துச்சு, பாயாச அரசு கொடுக்க மாட்டேன்னுச்சு. தாவேக 2வது மாநில மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த நேரத்துல கொடிக்கு மீண்டும் மீண்டும் பிரச்சனை. ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் அவங்க கட்சி கொடிக்கு ஒரு பக்கம் பிஎஸ்பி வந்து யானைக்கு வந்து மனு போட்டிருக்காங்க. ஒரு அமைப்பு வந்து இப்போ வந்து இந்த கலர் எல்லோ ரெட், இது வந்து எங்க கட்சியினுடைய கலர், நாங்க அரசாங்கத்திலேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எங்க அமைப்பினுடைய கலர் அரசாங்கத்திலேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், எங்க கலரை அவங்க தவறா பயன்படுத்தியிருக்காங்கன்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டும் ஆர்டர் போட்டிருக்கு. விஜய் விளக்கம் அளிக்கணும்னு இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இவ கட்சி கொடியில யானை ஒரு பக்கம் போய் கலரும் ஒரு பக்கம் போயிட்டா என்ன? அதாவதுங்க, இப்போ தமிழ் மாநில பிஎஸ்பின்னு ஆம்ஸ்டாங்கோட மனைவி வந்து பொற்கொடி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்க கணவர் வந்து பிஎஸ்பியுடைய தலைவராக இருந்து அதுக்காகவே உயிரை இழந்தவர் அவர். அந்த ஒரு மரியாதை வந்து எல்லாருக்கும், நம்ம உட்பட எல்லாருக்கும் இருக்கு. அப்போது அந்த அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத வந்து இப்போ ஆனந்தன் பிஎஸ்பி தலைவராக இருக்கவர் அது எப்படி விஜய் வழக்கில் சேலஞ்ச் பண்ணாங்களோ அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க யானை சின்னத்தை யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு எழுதுகோலோட யானை பேனா மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்சியை, கலரில் பிரச்சனை, கொடியில் பிரச்சனை. அது ஏதோ சைவ வேளாளர்கள் வந்து முன்னாடி கிறிஸ்துவ சைவ வேளாளர்கள் வந்து ஆரம்பித்த கொடி, அந்த அந்த கலரில் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸ்வீடன் நாட்டு கொடின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய அதில் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த குழப்பமெல்லாம் வராமல் தான் எம்ஜிஆர் ஆரம்பித்தார், வைகோ ஆரம்பித்தார். எம்ஜிஆர் நான் அண்ணா படத்தை போட்டார். இவங்க வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்தே இவங்களுக்கு வந்து குழப்பம், பிரச்சனை, குழப்பத்தின் உச்சகட்டம். இதுதான் வந்து இவங்க நடத்துகிற ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்துலேயும் பொம்பளைங்க வந்து மயங்கி சாவாங்க. அதாவது விஜயை பார்க்குறதுக்கு ஊட்டெடுக்கக்கூடிய மக்கள் திரள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேலன்ஸஸை கேரி பண்ணோம். நீ வந்து 2.25 நிமிஷம் பேசுறதுக்கு 7 மணிலேருந்து மக்களை காக்க வைக்கிறது என்ன நியாயம்? எம்ஜிஆர் கூட அப்படி பண்ண மாட்டார். எம்ஜிஆர் வரும்போது நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் வந்து காலையில் வரேன்னுவார், மத்தியானம் தான் வருவார் அந்த இடத்துக்கு, இல்லை நைட்டே கூட ஆகிடும். ஆனால் கூட அந்த மக்கள் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட மாதிரிலாம் செய்திகள் எம்ஜிஆரோட சுற்றுப்பயணத்தில் இல்லவே இல்லை. அவர் போகாத ஊர் இல்லை. ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் சுற்றினவர் எம்ஜிஆர். மிக கடுமையான உழைப்பாளி. அவர் வந்து திமுக எம்எல்ஏவாக இருந்து அவர் தொடர்ந்து அரசியலுக்கு வந்தவர்.
இமேஜை பார்க்காம உழைச்சார் எம்ஜிஆர். அந்த மாதிரிலாம் உழைப்பு இங்கே இருக்கா? இல்ல தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து திமுகவுல வந்து பிரிஞ்சு வந்து எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது, அவர் வெற்றி பெற்றது, அதையே வந்து எக்ஸாம்பிளா பேசும்போது விவாதங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டே இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களோட உழைப்ப விஜய் அவர்கள் போடுறாரா? அதுக்கு ஒரு நவீனமாக ஒரு பதில் சொல்கிறார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எங்கூட ஒரு மீட்டில் இருந்தார். நானும் அவரும் ஒரே இடத்துல பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு சேனல், யூடியூப் சேனலில் 2 பேரும் பேச வேண்டியிருந்தேன். அப்போ அவர் பேசுகிறார், எம்ஜிஆர் காலத்தில் சினிமா இருந்தது. சினிமா தான் மக்களோட எமோஷன்ஸை வெளியில் சொல்லிச்சு. சினிமா மூலமாக தான் மக்கள் வந்து எமோஷன்ஸை வெளியில் பார்த்தாங்க. மக்களோட எமோஷன்ஸை சொல்கிறது சினிமாவாக இருந்தது. இப்போது அது சோஷியல் மீடியா. இப்போது வந்து சமூக வலைத்தளம் தான். எல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டு பார்க்குறான் அப்படின்றார். நான் யோசித்தேன், ஃபோனுக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஏழை மக்கள் எவ்வளோ பேர் இருக்கா? அவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? அஃப்கோர்ஸ் நகரப்புறங்களில் ஓகே, கிராமப்புறங்களில் ஸ்மார்ட் ஃபோன் அவ்வளோவா இருக்காங்க. எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அதிகரிச்சிச்சு சார். எல்லாத்தையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற மாதிரி தான். யூஸ் பண்ண தெரியுதோ இல்லையோ, ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோன், டச் ஃபோன் தான் இருக்கு. இன்னைக்கு விற்பனையிலுமே அதுதான் இருக்கு. இருக்கலாமா? ஆனால் சமூக சமூகங்கள்ல கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி, ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி. ரிமோட் வில்லேஜஸ்னு இன்னும் சிக்னல் சரியாக கிடைக்காத வில்லேஜஸ்லாம் இருக்கு இல்லையா? மலைப்பகுதிகளெல்லாம் இன்றைக்கும் பிஎஸ்என்எல் தானே. ஊட்டி மாதிரி ஏரியாஸில் இன்றைக்கும் பிஎஸ்என்எல் தானே இருக்குது. அது மாதிரி நிறைய இருக்குங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகாத இடம், சமூக வலைத்தளங்கள் ரீச் ஆகாத இடம். அப்போ நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பிரபலமாயிட்டா ஓட்டே கேட்க வேணாமா? அது நீங்கள் ஒத்துப்பீங்களா? அரசியல் கட்சி ஸ்ட்ராட்டஜி. செப்டம்பர்ல சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறார் விஜய். தீயா 234 தொகுதிக்கும். அப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த விளக்கம் தப்பு இல்ல. சமூக வலைதளத்தை நம்பி மட்டும் அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. அதான் கேள்விக்குறி. சமூக வலைதளங்களை நம்பி அரசியல் பண்ண முடியுமா? மக்களுக்கான திட்டங்கள் என்ன, மக்களுக்கு என்ன, நீ ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்ற? இப்போ திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அதுக்கு மாற்று என்ன, பண்றேங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த முதல் நம்ம கள அரசியலுக்கே வரலன்னு பலமுறை பேசியிருக்கோம். ஒரு பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, ஒரு கள போராட்டத்துல முன்னிருந்து நடத்த மாட்டேங்கிறாருன்னு. முதல்ல ஒரு போராட்டத்தை முன்னிருந்து நடத்தியிருக்காரு. அதுல அவருடைய தலைவர், அவருடைய செயல்பாடு எப்படி பார்த்தீங்க? ரொம்ப வீக்கு. அதாவது போர்டு ஒன்று மாட்டியிருக்காரு, என்ன, சாரி வேண்டாம் நீதி வேண்டும். ஆனால் பேசும்போது என்ன கேட்டார்? 24 பேர் செத்து போயிருக்காங்க, 24 பேருக்கும் சாரி சொல்வியான்னு கேட்டார். சாரி சொல்வீங்களா, நிவாரணம் கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு முதலமைச்சர் சீட்டு, எதுக்கு பதவி அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. ஆனா அவர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், எங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்க தலைமையில தான் வந்து நாங்க தேர்தலை சந்திக்க போறோம், தனித்தே போட்டிலாம் அறிவிச்சுட்டாங்க. அப்போ முதலமைச்சர் இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் இந்த மாதிரி செயல்படுறாரு, சாரி வேண்டாம் நீதி வேண்டும் நீங்க போராடுறீங்க. நான் முதலமைச்சர் ஆனா இந்த தீர்வை கொடுப்பேன், இல்ல ஒரு காவல்துறை மரணம் கூட நடக்காம தடுப்பேன்ற மாதிரி அந்த போராட்டத்திற்கான ஒரு சொல்யூஷனையோ ஒரு தீர்வையோ அவர் ஃபைனல் பண்ணவே இல்லையாங்க. சுத்தமா இல்ல. 2.25 நிமிஷம், 2 நிமிஷம் 48 செகண்ட். இது ஒரு பேச்சா? இதுக்காக 7 மணிலேருந்து வந்து காத்திருந்த மக்கள் அது எப்படி ஃபயரா இருக்காங்க சார்? கேளுங்க, அவ்வளவு கொந்தளிக்கிறாங்க. கொந்தளிப்பாங்க அவங்க. அதெல்லாம் கொந்தளிக்கிறதெல்லாம் நம்ம நிறைய சோசியல் மீடியா கொந்தளிப்பெல்லாம் பார்த்துட்டோம். அண்ணாமலை கொந்தளிக்காததா? 1 வாரம் ரூம்ல 3 வாரம் வச்சு கொந்தளிச்சாரு. என்னெல்லாம் திட்டாத திட்டே கிடையாது. எங்கள் அக்கா படத்தெல்லாம் தூக்கி போட்டு அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணார் அண்ணாமலை, நிறைய பண்ணார். அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணோன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி அண்ணாமலை எங்கே? காலி. இந்த சோஷியல் மீடியா கொந்தளிப்புலாம் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மாதிரி சில பேருக்கு வேணால் ரொம்ப பெருசாக தெரியலாம். நாங்கள் வந்து 30-35 வருஷமாக மீடியாலே இருக்கோம். எங்களுக்கு தெரியும் ஒரு மீடியாவோட ரீச் எந்த அளவுக்கு போகும், ஒரு ஸ்டோரி எந்த அளவுக்கு கிளிக் ஆகும், ஒரு ஸ்டோரி எப்படி நிற்கும், ஒரு ஸ்டோரியோட ரியாக்ஷன்ஸ் எப்படி வரும், அந்த ரியாக்ஷன்ஸோட அளவு எப்படி இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு வந்து அரிசி வந்து வேக வச்சு சோறை பதம் பார்க்குற ஸ்டைல். நாங்கள் சமையல்காரங்க, நாங்கள் எங்களுக்கு தெரியாத மீடியாவை பற்றி. சும்மானா இவர் வந்து சினிமா அப்படின்ற ஒரு மிக கவர்ச்சியான ஒரு மீடியா,
அதுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு ஆள் என்ற அடிப்படையில் எல்லாத்தையும் தூக்கி போடுவியா நீ? எல்லாத்தையும் தூக்கி போடுவியா? ஜெயலலிதா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவாங்க இல்லையா? ஸ்பீச்சுக்கெல்லாம் இதா தியரி ஸ்பீச்சில் அவங்களும் எழுதி வச்சு தான் பேசுவாங்க. அதுவும் பெரிய பெரிய கொட்டை எழுத்துல எழுதி வச்சு பேசுவாங்க. கலைஞர் மாதிரி ஸ்பான்டேனியஸ் கிடையாது, வைகோ மாதிரி ஸ்பான்டேனியஸ் கிடையாது. எழுதி வச்சு பேசினாலும் அது யாரா இருந்தாலும் அந்த ஒரு நேச்சுரலா மக்களை அட்ராக்ட் பண்றக்கூடிய அந்த தன்மை இருக்கு. நீயும் எழுதி வச்சு கூட பேசு, ஆனா பேசுப்பா. பேச கூட நீ தயங்குனா என்ன அர்த்தம்? அப்போ உனக்கு நீ என்ன மதிக்கிற மற்றவங்கள? என்னை பார்த்தாலே அந்த காமராஜர் நினைவு நாளைக்கெல்லாம் அஞ்சலி செலுத்த வர்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ அப்போ தான் ஏஞ்சி வர்றாரு அவர் லேட்டாக, ஒரு 10-11 மணி இருக்கும். அப்படி வந்துட்டு அப்படி போட்டு அப்படி போகிறார். இதெல்லாம் நீ போயிட்டு ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு, முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறாங்க, நல்லது பண்ணுறாங்க, நீ பார்ப்பாங்க அப்படின்னு நீ போய் காத்துக்கிட்டு கிடந்திய கொடநாட்டில் டைம் டு லீடு. அதை விட நீ ஜெயலலிதா ஆயிட்டியா? என்ன இது? என்ன கேரக்டர் ஃபார்மேஷன் இது? இது நம்ம நடிகராக இருக்கிறாரு அப்படின்றதுனால, இப்போ எம்ஜிஆரை விட நடிகர்ன்றதுனால ரொம்ப கேவலமாக கூத்தாடினா அதுக்கு அந்த இதுக்காக சொல்லலை. நீ என்ன டெலிவரி பண்ணுற, வாட் யூ ஆர் அப் டு. நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்க? 10 மார்க் 5 மார்க் 2 மார்க் வாங்கினீன்னா உனக்கு எப்படி 35 மார்க்குன்னு பாஸ் பண்ண முடியும்? 25% வாக்குகளை நாங்க பெறுவோம், அதனாலதான் எங்களை பார்த்து 5 திமுகன்னு அவங்க பேசுறாங்க. இந்த நிகழ்ச்சியில 24 குடும்பங்களை, பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பங்களை அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அந்த மேடையில அவங்களுக்கு நீங்க நிவாரணம் கொடுங்க, அவங்க குடும்பம் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஏதாவது பண்ணுங்க முதலமைச்சரை, இவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தீங்க, வீடு கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்களே, இவங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. அந்த விஜய் கூட அவங்களுக்கு எதுவும் பண்ணலையே, அவங்களை அழைச்சிட்டு மேடை ஏற்றி பேசிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அதை விட ஆதவ அர்ஜுனா நான் கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் பேசும்போது பலருக்கு வழக்கறிஞர் விக்டிம்ஸ் பலருக்கு இந்த கேஸ் ரொம்ப நாள் நீடிக்கும். அப்போது பலருக்கு அந்த விக்டிமா லாக்அப் டெத்தில் இறந்தவங்களுக்கு வழக்கறிஞர் வச்சுக்க கூட எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னா, ஸோ வழக்கறிஞர் எதுவுமே வச்சுக்காம கஷ்டப்படுறாங்க. நீ என்னப்பா பண்ற? இவ்வளோ சுரண்டல் லாட்ரி படம் வச்சிருக்க. இல்ல, எங்க தாவேகா சார்பா ஒவ்வொரு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கும் 3 வழக்கறிஞர் குழுவை நாங்க அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அறிக்கை 3 வழக்கறிஞர்கள் குழு, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இடப்புள்ளியே. நீங்கள் ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணணும். வழக்கறிஞர் சும்மா வருவானா? 3 வழக்கறிஞர்கள் போனதாக இப்போதைக்கு விஜய் சொன்னதுக்கு ஒரு 3 வழக்கறிஞர்கள் போவாங்க. அவங்க தொடர்ந்து போவாங்களா? அது எப்படி அந்த வழக்கை? அப்போ இப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா வழக்கு நிதி அப்படின்னு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாத்துலேயுமே கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டு மூலமாக வரும். இப்போ ஸ்ரீமதி வழக்குக்குன்னு அந்த நிதி கலெக்ட் பண்ணப்படுது. அவங்க அம்மா உட்பட ஒரு ட்ரஸ்ட் போட்டு நிர்வாகம் பண்ணுறாங்க. அந்த ஃபண்டு தான் அந்த வழக்குக்கு உதவுது. இப்போ பாப்பா மோகன் உட்பட எல்லாரும் போய் ஆஜராகிறாங்க. அந்த வழக்குக்காக இன்னைக்கு வரைக்குமான போராட்டம் நடக்குது. அந்த பள்ளியில் அந்த மாணவி கொல்லப்பட்டதற்கான நீதியை பெறுவதற்கான போராட்டம் என்பது இன்னைக்கு வரைக்கும் தொடருது. அதுக்கு ஒரு ஃபண்டு இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஃபண்டு இருக்கா? நீ சொல்கிறல்ல, ஏதாவது ஃபண்ட் இருக்கா? 5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்த அந்த அம்மாவுக்கு, அஜித் குமாரோட அம்மாவுக்கு 5 லட்சம் ரூபாய், சாரி 2 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாங்க. அவ்வளோதான். வேற என்ன? எவ்வளோ கோடி சம்பாதிக்கிற? எவ்வளோ கோடி கருப்பு பணம்? உன் மச்சான், மாமா, பிரிட்டோ இவனுங்க கிட்டலாம் எவ்வளோ இருக்குது பணம்? சும்மா அவங்க சாதாரணமாக நன்கொடை, ஒரு இன்கம் டேக்ஸ்னால் நீங்கள் நன்கொடை கொடுத்துட்டா இன்கம் டேக்ஸ் இல்லை. இப்போ சன் டிவி எவ்வளோ இன்கம் டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நன்கொடை கொடுக்குது. அரசு பள்ளிகளுக்கு கொடுக்குது, அது கொடுக்குது, இது கொடுக்குது, விளம்பரம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி உன் மச்சான், மாமா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சரி விடு, எங்கள் அக்கா த்ரிஷா எவ்வளோ கோடிக்கணக்காக சம்பாதிக்குது, அந்த பணம் என்ன ஆச்சு? த்ரிஷா சம்பாதிக்கிற த்ரிஷாக்கு தானே சார்.
சரி, நண்பன்ற முறையில் விஜய்க்கு உதவுவாங்கல்ல, அதனால தேவைப்படும்போது உதவுவாங்க. ரைட். இந்த ஜனநாயகன் படத்தோட போஸ்டர்ஸ் வெளியானப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற அந்த ஒரு லைனை வச்சிருந்தாங்க அந்த போஸ்டர்ஸ்ல எல்லாம். சாட்டையால் அடிச்சுக்கிற மாதிரி சேம் ஒரு இதுல வச்சிருந்தாரு. அந்த போஸ் எல்லாம் போட்டோ ஷூட் அதெல்லாம் வந்துருந்துச்சு. இப்போ இந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள் வருது. அந்த குடும்பம் இருக்கு. அவங்க ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. வெறும் குடும்பம் இருந்தா கூட பரவாயில்ல, கட்சியும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த பிறந்த நாள் அன்னைக்கு இவர் மாநாட்டை அறிவிச்சிருக்காரு. அதுவும் மதுரையில அறிவிச்சிருக்காரு. அங்க விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதாவது இது மரியாதை செலுத்தக்கூடிய அந்த சம்பவங்கள் கூட நடக்கலாம். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு அவரோட திருமண நாள். அது ஒரு மங்களகரமான நாள். மங்களகரமான நாளில் தானே திருமணம் வைப்பாங்க. அது மங்களகரமான முகூர்த்த நாள். அதனால அந்த மாநாடு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, திங்கக்கிழமை மாநாடு அதுக்காக வச்சுருக்காங்க. மதுரையில் வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் விஜயகாந்தோடைய பிறந்த நாள், நினைவு நாள், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஏன்னா மதுரையும் விஜயகாந்த் அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது இல்லையா? அதனால அங்கே இங்கே வச்சுருக்காரு. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். விஜயகாந்த் நினைவு கூறுறது அதெல்லாமே நல்ல விஷயந்தான். விஜயகாந்த் வந்து இவங்க மொழி சிறுபான்மையினராக பிறந்து எம்ஜிஆரோட ரசிகராக வந்து கலைஞரோட அபிமானியாக வந்து திமுக அதிமுக ரெண்டுத்தையும் வந்து ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போதே சேலஞ்ச் பண்ணி நின்று ஃபைட் பண்ணி நின்ன ஒரு ஃபிகரு. பிரேமலதான்ற ஒரு விபத்து மட்டும் இல்லைன்னா விஜயகாந்தோட ரீச் எங்கேயோ இருந்திருக்கும். அந்த விபத்துக்காக அவர் போய் அதிமுகவில் போய் கூட்டணி வச்சு அவர் தன்னை அழிச்சுக்கிட்டார். அந்த மாதிரி அதிமுக அந்த கட்சியை உடைச்சி முழுக்க முழுக்க எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே ஜெயலலிதா கட்சி மாற்றி எடுத்தாங்க. ஸோ விஜயகாந்தோட நினைவு என்பது ரைட்டு, ஓகே. இவரும் அதிமுக ஒன்றும் பகைச்சிக்கவே இல்லையே. இவங்க அப்பாவை முழுசாக வளர்த்தது திமுக தான். திமுகவை தான் இவர் எதிரியா நினைக்கிறாரே தவிர அதிமுகவை எதிரியா நினைக்கல. கட்சியில இருந்து தாவேக்காவில இருந்து வெளியில வந்து பலர் வந்து இந்த அதிமுக தொடர்பான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. ஆனா ஜெகதீஸ்வரன் ஒரு அரசியல் விமர்சகர் இருக்காரு. அவர் வந்து தாவேக்காவில ஸ்போக் பர்சனா இருந்தவர். பல விவாதங்களை தொடர்ந்து கலந்துக்கிறாரு. இப்போ ஒரு அரசியல் விமர்சகரா தான் இருக்காரு. அவர் வந்து நேற்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. கட்சியில இருந்து பேசுங்கன்னு சொல்றதை விட பேசாதீங்க, இதையெல்லாம் தவிர்த்துருங்கன்றதுதான் வந்து பல உத்தரவுகள் இது வரைக்கும் அதிகமா வந்துச்சு நான் ஸ்போக் பர்சனா இருந்த வரைக்கும் அப்படின்னு. அதுல மெயினா வந்தது அதிமுகவை விமர்சிக்காதீங்க, அதிமுகவுக்கு விமர்சனத்தை கடுமையான விமர்சனங்கள், அதாவது பதில் தர மாதிரி இல்ல அதிமுகவுக்கு எகெயின்ஸ்டா பேசுற மாதிரி விமர்சிக்காதீங்க அப்படிங்கறதா வந்திருக்கு. இன்னொன்னு, நாம் தமிழர் வந்து நம்ம நட்பு உறவு மாதிரி, சீமான விமர்சிக்கவே விமர்சிக்காதீங்கன்னு தான் வந்திருக்கு. இது எப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு சரியானதா இருக்கும்? தலைவர் செயல்படணும்ல, தலைவர் அறிக்கை வெளியிடணும்ல அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காரு. அதே போல வேட்பாளருக்கு இந்த முறை தேர்தலில் எம்எல்ஏ சீட்டுக்கு நிக்கணும்னா 2 கோடி வாங்கப்படுதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு தகவல்கள் வருது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஜெகதீஸ்வரன் வந்து நான் நிறைய அவரோட விவாதத்தில் கலந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப டெமோக்ரட்டான ஆள். அவரெல்லாம் செலக்ட் ஆகும்போது நான்லாம் யோசித்தேன், ரொம்ப நல்ல ஜெனுவனாக இருந்தால் ஒரு வேளை செலக்ட் பண்ணுவாங்க போல இருக்கு. நம்ம பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திமுக அதிமுக ரெண்டுத்தையும் கூப்பிட்டு திட்டினதுனால நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் ஜெகதீஸ்வரன் வெளியில் வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இடி மாதிரி இருக்குது. இது கரெக்டாக வந்து எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, ஐயநாதனை நான் ஒரு விவாதத்தில் கார்னர் பண்ணுறேன். விவாதத்தில் கார்னர் பண்ணிட்டு அதிமுகவை ஏன் விஜய் விமர்சிக்கவில்லைன்னு கார்னர் பண்ணுறேன். ஊழல்னா அதிமுகவும் ஊழல் தானே, அப்போ ஊழல்னா அதிமுகவை ஏன் விஜய் விமர்சிக்கலை? அந்த மாநாடு நடந்த டைம் ஏன் அப்போது அதிமுகவை விமர்சிக்கலைன்னா எதிர்காலத்தில் அதிமுகவோட போயிடுவார் அவர், அது ஊழல் தானே அப்படின்னும் போது ஐயநாதன் சொன்னார் அதிமுகவையும் விமர்சிக்கணும் அப்படின்னார். அடுத்த ஒரு வாரத்தில் ஐயநாதனை வெளியே அமைச்சிட்டான். ஆமா, அவரே வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தார். விஜய் கிட்ட பேச அவர் இன்னொரு தகவலையும் சொல்லியிருந்தாரு. நான் விஜய் கிட்ட என்ன பேச விடாம தடுத்தாங்க, அதையும் மீறி நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதிமுக நீங்க தனித்து போட்டின்றத பத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம பசங்க அதிமுகவோட போறதுக்கு தானே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சொன்னாரு. எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சுன்னு. அது மட்டும் சொல்லலை ஐயநாதன். ஐயநாதன் என்ன சொன்னார்னா, நீங்க அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, முதல்வர் துணை முதல்வர்லாம் அவங்க நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பதவிகளை
அப்படின்னாரு. இத்தனை சீட்டு கேக்குறாங்க, துணைத்தலைவர். அப்படி கேட்குறாங்கல்ல, நெகோஷியேட் பண்ணிட்டு. ஸோ அதிமுகவுடன் கூட்டணி, அதிமுகவை விமர்சிக்க வேண்டும்னா ஐயநாதன் அவுட்டு. நீ நாம் தமிழரை பேசக்கூடாது, ரைட்டா? நாம் தமிழரை பேசக்கூடாது, அதிமுகவை பேசக்கூடாது அப்படின்றது வந்து ஜெகதீஸ்வரனுக்கு கொடுத்த அழுத்தம். அதான் நான் சொல்றேன் இல்லையா? ஒரு நாளைக்கு 2 அறிக்கை தான் வெளியிடுவோம். தலைவர் பேஜ்ல இருந்து எத்தனை அறிக்கை வெளியிட முடியும்? 3 அறிக்கையெல்லாம் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆள் ஒரு ஃபெயிலியருங்க. ஜான் ஆரோக்கியம் கம்ப்ளீட் அன்புமணி ஃபெயிலியரு. கமலுக்கு அவர் தான் வியூக அமைப்பாளர், ஃபெயிலியரு சீமான் அவர்களுக்கு கூட ஒரு எலெக்ஷன்ல வேலை செஞ்சாரு அப்படின்னு கேள்வி. மாயாவதிக்கு மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லு. அதுக்கு காரணம் மாயாவதி தான். மாயாவதி சித்தராமையாவுக்கு ஒரு தடவை வியூக அமைப்பாளராக இருந்திருக்கு. இருந்தாலும் ஒரு ஃபெயிலியர் சப்ஜெக்டு. ஜான ஆரோக்கியம் வந்து அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இது பண்ணினா, ஒருவேளை அவர் கிறிஸ்தவர் அப்படின்றதுனால இவர் ஏதாவது சலுகை கொடுக்குறாரான்னு தெரில எனக்கு. பட் அதை விட நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போது எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏடிஎம்கே டீம் வந்து களமிறங்கி நிற்கிது. எடப்பாடியோட பேச்செல்லாம் இப்போ மாறி இருக்கும் பாருங்க. பெரிய அளவுக்கு இப்போ கொஞ்சம் காயின் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அப்பப்போ கோவில்கள், இந்த கல்லூரிலாம் மாட்டிக்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் முகமாக மாறுறாரு. அதெல்லாம் திருத்திக்கிறாரு, மாற்றிக்கிறாரு. அது மாதிரி இது வந்து திமுக, இது வந்து அதிமுக. இங்கே வந்து இவர், அப்போது இவருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம்டு எஃபெக்ட் இல்லைன்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரிஞ்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. ஒருத்தர் உள்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணுன்னு பேசுகிறாரு, நிர்மல்குமார். அருண்ராஜ் அதுக்கு மேலே இன்னொன்று பேசுகிறாரு. இவர் வந்து 35 பேர் செத்து போயிட்டாங்கன்னு பேசுகிறாரு, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. இவர் 24 பேர் செத்து போயிட்டான்னு பேசினார், விஜய். அது ஒரு 2 நிமிஷம் 48 செகண்ட். ஸோ எதுவுமே ஒரு ஆர்கனைஸ்டு விஷயமா தெரியல. மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காங்களே அளவு, மாவட்ட அளவில் நிர்வாகிகள் போடல, இன்னும் கிளை பொறுப்பாளர்கள் போடல, ஒன்றிய பொறுப்பாளர்கள் போடல. அப்போ தேர்தலுக்கான தயாரிப்பு வேலைகளுக்குள்ள ஒரு மெக்கானிசமாக இறங்கணுன்ற அந்த ஃபேக்ட்ரி கிடையாது. இவங்க நம்புறதெல்லாம் விஜய் முகத்தை காட்டினா ஓட்டு, அதுதான் இவங்க நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றது தெரியல. ஏன்னா திமுக வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடான எஃபர்ட்டை இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எஃபர்ட் முன்னாடி இவங்களால நிற்க முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம். பட் விஜய் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்காருன்றது மட்டும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். சரி, 2வது மாநில மாநாடு போடுறாங்க, சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு. பாப்போம் மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு தராங்க, இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம். இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.